இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த முறை ஒரு புது செய்தியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அதை தலையங்கத்தை நான் சொல்லவில்லை, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நரகத்துக்கு செல்லும் காரணத்தை இன்னும் நாம் வைத்திருக்கிறோமா என்றா பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிரியை கேட்டு விதமாகத்தான் அங்கே நாங்கள் பார்த்தோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8-9 வசனம், உன் கண் உனக்கு இடரலை உண்டாக்கினா அதை தரித்து போடு. ஏன்னா அங்கே ரெண்டு விதமான காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று நித்திய அக்கினியை நாங்கள் பார்க்குறோம், அல்லது நித்திய ஜீவனை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் நித்திய அக்கினிக்குள் போவதற்கேற்ற கிரியை இன்னும் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையிலே? அப்போ நம்முடைய கிரியை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய கிரியை பொறுத்து தான் நமக்கு பலன் உண்டு என்று சொல்லி வெளிப்படுத்த நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நித்திய ஜீவனுக்குள் போவதற்கேற்ற கிரியை நாம் செய்ய வேண்டும். அதான் வேதம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 22:14 நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அந்த ஜீவவிருட்சத்தின் கனியின் மேலே அதிகாரம் நமக்கு வர வேண்டும். அப்போ வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஜீவவிருட்சத்தின் மத்தியில் உள்ள கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நாம் அந்த கிரியை நாம் செய்வோம், ஜெயம் எடுக்க வேண்டும், எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும். அந்த தலையங்கம் என்னென்றால், நரகத்துக்கு செல்லும் காரணத்தை இன்னும் நாம் வைத்திருக்கிறோமா? அப்போ அதை கர்த்தருடைய ஆவியாக நமக்கு உணர்த்த விரும்புகிறார். நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிய போகிறோம். அப்போ தான் நமக்கு தெரியும், நாம் செய்கிற கிரியை நித்திய ஜீவனுக்கு போவது கேட்டு விதமாக அல்ல, நரகத்துக்கு போகும் விதமாக தான் இருக்குன்னு சொல்லி நம்மை பரிசோதித்து பார்த்து நாம் மனம் திரும்ப முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் இடைப்படுவாராக. கடந்த முறை நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கேற்ற கிரியை நாம் செய்ய வேண்டும் என்று. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டிருக்கு என்றால் அதான் நாங்கள் பார்க்குறோம். வெளிப்படத்தில் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் குறித்தோலை பிடித்து கொண்டு அவர்கள் நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த வெள்ளை அங்கி நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ யாருக்கு அது கொடுக்கப்படும் என்றால், இரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்து நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர்களுக்குத்தான் அந்த வெள்ளை அங்கி கொடுக்கப்படும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே இரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த பாதுகாக்கும் போது தான் அந்த வளர்ச்சி வரும்போது நமக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த வளர்ச்சி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய கிரியை, அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு அதிகாரம் கொடுத்தார் தான் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே, ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவின் முத்திரை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்கென்றால் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு. என்றா பாருங்கள், அதுக்கு முன்பாக நாம் உலக காரியங்களை அடிமைப்பட்டு போயிருந்தோம். பிசாசு இச்சிம்படி அவனாலே நடத்தப்பட்டோம். பல பாவ பழக்கத்தில் இருந்தோம். ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பாவம் நம்மை விட்டு போகாது. அப்போ அது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொசஸ் நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறிக்கொண்டு வர வேண்டும். அப்போ அந்த காரியம்தான் கடைசியிலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாம் விட நமக்கு உதவியாக இருக்கும். எல்லாத்தையும் நாம் விட்டு விடுவோம் மாமிச காரியங்களை. அப்போ அந்த ப்ரொசஸை நாம் செய்ய வேண்டும். அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கேற்ற கிரியை என்ன, அதான் நாங்கள் தியானிக்க போகிறோம். முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம். என்னென்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? சின்ன ஒரு வசனம்தான். அப்போ ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எது முக்கியம் என்றால், முதலாவது என்னுடைய பிள்ளையாக நான் மாறுவதற்கு முதல் காரியம் என்னென்றால், பாவத்துக்கு நான் மரிக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு முதல் பாவத்தில் தான் நாம் இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியான முத்திரை போடப்பட்டோம். அப்போ நாம் அந்த ப்ரொசஸை ஆவியானோட உதவியோடு, அந்த ஆவியானவர் தான் அதான் முத்திரை நமக்கு கொடுக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு. அப்போ நான் உடனே தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. ஏனென்றா பாவம் இருக்கிறது. இன்னும் பாவத்தில் கர்த்தர் மன்னித்தார் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும். ஆனால் அந்த பாவம் நம்மை தொடர்ந்து பின்தொடராதபடிக்கு, நம்முடைய பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, மாம்சக்காரி நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, இச்சை நமக்குள் நம்மை தூண்டி விடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பாவத்தை எல்லாத்தையும் விட்டு விட வேண்டும். அப்போ பாவத்துக்கு நான் மரிக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்தால்தான் பாவத்தை நான் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் கடந்து போய் இருந்தாலும் கூட அநேகர் பாவத்தை மேற்கொள்ள முடியலை. இந்த பாவத்துக்கு இன்னும் மரிக்கவில்லை. இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா
ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக இருந்த அதே பாவ பழக்கம் இன்னும் பல பேருக்கு இருக்கிறது. பாருங்க, நாள் பார்க்கிறது இருக்கிறது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நாள் பார்த்தார்கள், குறி பார்த்தார்கள், ஆனால் இப்பயும் அது செய்து கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அப்போ அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்போ அந்த பாவத்துக்கு நாம் மறிக்க வேண்டும். ஸோ இப்படி பல காரியங்கள் இருக்கிறது, மாமிச காரியங்கள். ரட்சிக்கப்பட்ட என்ற பேர் இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் என்ற பேர் இருக்கிறது, ஆவிக்குரியவென்று சொல்லிக் கொள்கிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனாலும் கூட பாவம் அவர்களுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. அப்போ என்னென்றால் பாவத்துக்கு இன்னும் மறிக்கவில்லை. அப்போ பாவத்துக்கு மறிக்கிறது கேட்ட கிரியை நாம் செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம் தான், ஆனால் பாவத்துக்கு மறித்திருக்கிறோமா? இன்றைக்கு பாவம் உங்களை நடத்துகிறதா? ரட்சிக்கப்பட்ட உங்களை பாவம் நடத்தி கொண்டிருக்கிறதா? பாவத்தின் கிரியை உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறதா? பாவத்தின் ஆளுகைக்குள் இருக்கிறீர்களா? இன்னும் பாவத்தாலே நடத்தப்படுகிறீர்களா? பாருங்கள், அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கெதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். பாவம் நம்மை மீண்டும் ஆளாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியின் முத்திரை நமக்கு முக்கியம். ஆவினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை முக்கியம். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற வாழ்க்கை முக்கியம். ஆவியானவர் இல்லாமல் பாவத்துக்கு மறிக்க முடியாது. என்ற ஆவியானவர் இல்லாட்டால் பாவம் தான் நம்மை ஆளுகை செய்யும். அந்த பாவத்தின் ஆளுகைக்குள் இன்னும் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் பாவத்துக்கு மறிக்காவிட்டால் பாவத்தின் ஆளுகைக்குள் இப்படிப்பட்டவர்கள் நடத்தப்படுவார்கள். அதான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி தான் பல பேர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அப்போ நாம் இந்த காரியத்தை நாம் இனம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். அதான் தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கேற்ற கிரியை செய்வது இதுதான். நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். எனக்குள் இன்னும் பாவம் இருக்கிறதா? பாவத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் கீழ்ப்படுகிறேன், நான் பாவம் என்னை நடத்துகிறதா? அதான் பார்த்தீங்கன்னா, ஆகியால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. அப்போ அந்த சரீர இச்சை என்ன செய்யும் என்றால் பாவத்துக்கு கீழ்ப்படிய தூண்டும். அப்போ நம்முடைய சரீரம் எதற்கு கீழ்ப்படுகிறது? அப்போ நம்முடைய சரீரம் எதற்கு இயங்குகிறது? பாவத்துக்கு இயங்குகிறதா? இச்சை நிறைவேற்றுகிறதுக்காக இயங்குகிறதா? அப்போ இன்னும் பாவத்துக்கு மறிக்கவில்லை. அதனால் தான் பாவம் உயிர் கொண்டிருக்கிறது. பாவத்தாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ என்னுடைய சரீரத்திலே பாவம் ஆளாதபடிக்கு அதற்கேற்ற கிரியை நாம் செய்ய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிற அடுத்த வசனம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தொழிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்கள், அழகான வார்த்தை சொல்ல போகிறது. அப்போ ஒப்பு கொடுங்கள்னு சொல்ல, அப்போ நான் செய்ய வேண்டிய கிரியை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம் தான், பரிசுத்த ஆவியானவர்கள் முத்திரை போடப்பட்டோம் தான், தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கேற்ற கிரியை நான் தான் செய்ய வேண்டும், ஆவியானோட உதவியோட. இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் அவயங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் அவயங்களை, கை கால் பாருங்க, கண் காது, அதெல்லாம் என்னவாம்? அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல். அப்போ பாருங்க, நம்முடைய சரீரம் உலகத்துக்குரியது. அப்போ இந்த சரீரம் என்ன செய்யும் என்றால் உலக காரியத்தை தான் வாஞ்சிக்கும். அதான் பவுலப்பன் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ அது எப்படி என்றால் என்னுடைய சொந்த மாமிச பலத்தாலே என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே இருங்கள். அப்போ நாம் காத்திருக்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த நான் காத்திருக்க வேண்டும். இந்த பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும். அப்போ அதற்கேற்ற ப்ரொசஸை நாம் செய்ய வேண்டும் ஆவியானோட உதவியோட. அதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல். அப்போ என்னோட சரீரத்து அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கக்கூடாது.
அப்போ அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ நான் என்னுடைய அநீதியின் ஆயுதங்களாக நான் ஒப்பு கொடுத்தால் சத்துரு வந்து என்னுடைய கையையும் என்னுடைய நாவு என்னுடைய கண் சரீரத்தின் அவயங்களை தனக்கென்று அவன் பயன்படுத்துவான். மாம்சத்தை தூண்டி இச்சையை தூண்டி இந்த சரீரத்தை அவன் பயன்படுத்துவான். அதான் நான் கவனமாக இருக்கவன். அப்போ நாம் என்ன செய்வனும் என்றால் நம்முடைய சரீரத்தின் அவயங்களை அது சொல்லப்பட்டபடி உங்களை மரித்துளிருந்து பிழைத்திருக்கிறவளாக அவர் சொல்லப்பட்டபடி பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அத்தான் மரித்தொழிலிருந்து பிழைத்திருக்கிறவனாக. அப்போ யார் பாவத்துக்கு மரிக்கிறார்களோ அவர்கள் தான் மரித்தொழிந்து பிழைத்திருக்கிறவளாக. அப்போ இயேசு பாவத்துக்கென்று மரித்து அவர் உயிரோடு எழும்பது போல ஒரு புது சிருஷ்டியாக நாம் எழுந்திருக்க முடியும். பாவத்துக்கு மரித்தால்தான் எழுந்திருக்க முடியும். மரித்த சரீரத்தை தான் அடக்கம் பண்ணுவார்கள். அந்த சரீரம் மரிக்காவிட்டால் அடக்கம் பண்ண மாட்டார்கள். அதே போலத்தான் பாவத்துக்கு நான் இன்னும் மரிக்காவிட்டால் நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட முடியாது. அந்த அடக்கம் பண்ணப்பட்டால் தான் ப்ரொசஸ். அந்த அடக்கம் பண்ணப்பட்டால் தான் கிறிஸ்துவோடு நான் எழுந்திருக்க முடியும் ஒரு புது சிருஷ்டியாக. அப்போ வாழ்க்கையிலே அதான் சொல்லப்பட்டபடி உங்களை மரித்துளிருந்து பிழைத்திருக்கிறவளாக. அப்போ தேவனுக்கென்று நான் பிழைத்திருப்பேன். மாம்சத்துக்கு அங்கே இடம் வராது. அதான் பிழைத்திருக்கிறவளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அப்பா ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவனாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த சரீரத்தின் அவயங்கள் அநீதியின் ஆயுதங்களாக நான் பாவத்திற்கு ஒப்புக்கூடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். அப்போ இதற்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்கள் பாங்க அதை முதல்ல என்ன சொல்கிறது, பாவத்துக்கு ஒப்பு கொடாமல், அப்போ அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடாமல் நீதிக்குரிய ஆயுதங்களாக. அப்போ அநீதியின் ஆயுதங்களாக என்னுடைய சரீரத்தை பயன்படுத்த முடியும், அல்லது நீதியின் ஆயுதங்களாகவும் என்னுடைய சரீரத்தை பயன்படுத்த முடியும். அப்போ நான் செய்கிற கிரியை பொறுத்து தான் என்னுடைய சரீரம் எதை செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அப்போ என்னுடைய சரீரம் அநீதியின் ஆயுதங்களாக நான் பார்த்தீங்கன்னா சரீரத்தை பயன்படுத்தும் போது சத்துரு அதை பயன்படுத்துவான் அநீதியின் ஆயுதங்களாக, அல்லது தேவன் தேவனுக்குரிய நீதிக்குரிய ஆயுதங்களாக என்னுடைய சரீரத்தை பயன்படுத்துவார். அப்போ எதற்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய சரீரத்தின் அவயங்களை, அது கேட்ட விதமாகத்தான் என்னுடைய சரீரத்தின் அவயங்கள் அநீதியின் ஆயுதங்களா அல்லது பாருங்கள் தேவனுக்கேற்ற நீதிக்குரிய ஆயுதங்களாக என்று அது தெரிய வரும். அப்போ அதுக்கு தான் நான் ஒப்பு கொடுக்க வேணும். அப்போ எதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும்? நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்குறோமா தேவனுக்கென்று, அல்லது அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்குறோமா பிசாசு நம்மை நடத்துவதற்கு? அத்தான் இந்த கிரியை. உன் கண்ணோட இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. அப்போ எப்படி நாம் கிரியை செய்கிறோம்? அத்தான் நாங்கள் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும் என்றால் என்னுடைய கிரியை எதை பொறுத்திருக்கு? பாவத்துக்கு நான் மரிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு 15 வருஷம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பாவத்துக்கு மரித்திருக்கிறீர்களா? உங்களுடைய அவயம் எதை நடத்துகிறது? உங்களுடைய அவயங்கள் சரீர இச்சையின்படி பிசாசினாலே நடத்தப்படுகிறதா, அல்லது தேவனுக்கு ஏற்ற விதமாக நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவன் உங்களை பயன்படுத்துகிறாரா? உங்களுடைய சரீரம் எதை வாஞ்சிக்கிறது? எதற்காக உலகத்தில் நீங்கள் கிரியை செய்கிறீங்க? பணம், படிப்பு, பெயர், புகழ் என்று பாருங்கள். உங்களுடைய அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த உலக காரியத்துக்காக ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்பா நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அதான் முதல் காரியம் நாங்கள் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் பாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். பாவத்துக்கு மரிக்காவிட்டால் பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்திலே நாம் பாவத்துக்கு மரிக்காவிட்டால் தேவனுடைய நீதிக்குரிய ஆயுதங்களாக என்னுடைய சரீரத்தை நாம் பயன்படுத்த முடியாது. தேவனுக்கென்று நாம் பயன்படுத்த முடியாது. அதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், பாவத்துக்கு மரிப்பதற்கு 3 காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்ற இதை நாம் கற்றுக்கொண்டால் தான் பாவத்துக்கு நாம் மரிக்க முடியும். இன்றைக்கு பல பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் பாவத்துக்கு மரிக்கவில்லை. பாருங்கள், பொறாமை இருக்கிறது, பாருங்கள் புறம் கூறுகிறது இருக்கிறது, குறை சொல்வது இருக்கிறது. ஸோ இப்படி மாம்ச காரியத்தினாலே நடத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள் தான், பாருங்கள் வேதத்தை அறிந்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் பாவத்துக்கு இன்னும் மரிக்கவில்லை. பாவத்தினாலே நடத்தப்படுகிறார்கள். பாவம் அவர்களை ஆளுகை செய்கிறது. அப்போ இதெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும். அதுக்கு தான் வேதத்தை நாங்கள் பார்க்குறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே
இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடு, அது கேட்டு கிரியை செய் என்ற எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்போ அந்த கிரியை நாம் செய்ய வேண்டும், நானும் நீங்களும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஆவியானோட உதவியோட நம்முடைய மாமிசத்தை நாம் முட்டிக்கு கீழ்ப்படுத்துவோமாக. பாருங்க, இந்த பாவத்துக்கு மரிப்பதற்கு 3 காரியங்கள் நமக்கு வேண்டும். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சன்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறது? ஆவியானவர் இதில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால், பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. அப்போ முதலாவது என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்தவனாக இருப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பல பேர் நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்கிறோம், பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் பாவத்துக்கு நாம் மறிக்க முடியும். கிறிஸ்தவனாக மாத்திரம் இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருந்தால் பாவத்துக்கு மறிக்க முடியாது. இந்த பாவத்தினாலே நடத்தப்படுவார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இதுதான். நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், நல்ல பழக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், நல்ல ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், நல்ல ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவங்களுடைய வாழ்க்கை இல்லை. அதனால தான் இன்னும் பாவம் அவளை நடத்துகிறது. அதான் இன்னும் பார்த்தீங்கன்னா சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் கை நீட்டி குற்றப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இல்லை. அவங்களோட வாழ்க்கை தனி கிறிஸ்தவனாய் மாத்திரம்தான் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்களுடைய வாழ்க்கையில். அதனால தான் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. குடும்பத்திலே சாட்சி இல்லை, சபையிலே சாட்சி இல்லை, உலகத்தார் மத்தியிலே சாட்சி இல்லை. பாருங்க, ஏமாற்றுவது, பணம் கொள்ளையடிப்பது, திருடுவது, பொய் சொல்வது, நாள் பார்ப்பது, குறி கேட்பது, அப்படி பல மாமிச காரியங்கள்னாலே நடத்தப்படுகிறார்கள். என்றால் பாவத்துக்கு மறிக்கவில்லை. பாவத்துக்கு மறிக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அவருக்குள் இருந்தால்தான் அவருடைய பலன் எனக்கு வேண்டும். அவருடைய பலத்தால் மாத்திரம்தான் இந்த பாவத்துக்கு நான் மறிக்க முடியும். என்று அவர் தான் பாவத்துக்கு மறித்தவர். நம்முடைய பாவத்துக்காக அவர் மறித்தார். அப்போ அவருக்கு தெரியும் எப்படி என்று சொல்லி. அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளுடைய வாழ்க்கை இருந்தால்தான் பாவத்துக்கு நான் மறிக்க முடியும் அவருடைய உதவியோட. பாருங்க, அதான் நீங்கள் சொல்லப்படுது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாய் இருந்து. அடுத்தது மாம்சத்தின்படி நடவாமல். அப்போ யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் மாம்சத்தின்படி நடவாதபடிக்கு இருப்பார்கள். என்றால் கிறிஸ்துவுக்குள் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ அவங்க மாம்சத்தின்படி நடவாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பலத்தை கொடுப்பார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் இருக்காட்டா மாம்சத்தின்படி, அதை சொல்லப்பட்டபடி மாம்சப்படி நடவாமல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் இருக்காட்டா பாருங்க, நான் மாம்சப்படி நடவாமல், அடுத்தது என்ன சொல்லப்படுது? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. அப்போ ஒன்று மாம்சப்படி நடக்கலாம் அல்லது ஆவியின்படி நடக்கலாம். அப்போ யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களோ அவங்க ஆவியின்படி நடப்பாங்க. யார் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் கிறிஸ்தவனாக இருக்கிறாங்களோ அவங்க மாம்சப்படி நடப்பாங்க. அதான் அந்த வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம். நித்திய ஜீவன், அடுத்தது நித்திய அக்கினி, 2 காரியங்கள். அப்போ நான் ஆண்டவருடைய கிறிஸ்துவுக்குனுடைய வாழ்க்கை இருந்தால் ஆவின்படி நான் நடப்பேன். நான் வெறும் கிறிஸ்தவனாக இருந்தால் மாம்சம்படி நடப்பேன். அதான் அது கேட்ட கிரியை நாங்கள் பார்க்கிறோம். நித்திய அக்கினி, நித்திய ஜீவன். அப்போ நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அதான் என்னுடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆவின்படி இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ காரியம் மாம்சிச்சையினாலே நாம் செய்கிறோம் என்று சொல்லி. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் உலகத்துக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த இச்சையினாலே நாம் நடத்தப்படுகிறோம். இச்சையினாலே நம்முடைய சரீரம் அதை செயல்படுத்துகிறது. அதான் நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் ஆவி கேட்டபடி நான் நடக்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் மாம்சம்படி தான் நடக்க வேண்டி வரும். அப்போ மாம்சம்படி நடந்தால் அந்த மாம்சத்தை இயக்குறது யார் என்றால் பிசாசுடைய கிரியைகள் தான் இயக்கும்.
அதான் மாம்ச இச்சைப்படி அவனால் இப்படிப்பட்டிருக்கிற அவர்கள். அதை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மாம்ச இச்சைப்படி செய்ய அவனால் இப்படிப்பட்டு, யார் அவன்? பிசாசினால் இப்படிப்பட்டு. அப்போ அவனாலே நடத்தப்படுவார்கள் அவர்கள். அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையை சும்மா சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரலோகம் போயிடலாம், ஞாயிற்றுக்கிழமை நான் சர்வீஸுக்கு போய் வருகிறேன், ஊழியம் செய்கிறேன், போயிடலாம். இல்லை, நம்முடைய வாழ்க்கையை பரிசோதிக்க வேண்டும். நான் எப்படி நடத்தப்படுகிறேன்? ஆவியினாலே நடத்தப்படுகிறேனா அல்லது மாம்ச இச்சையினாலே நடத்தப்படுகிறேனா? அப்போ என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? அதான் என்னுடைய கிரியை பார்க்க தெரியும். ஆவியினாலே நடத்தப்பட்டால் அதுக்கேற்ற கிரியை இருக்கும், மாம்சம்படி நடத்தப்பட்டால் அதற்கேற்ற கிரியை இருக்கும். அதான் கவனமாக இருக்க வேண்டும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, மாம்சம்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ முதலாவது இயேசுக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும், மாம்சம்படி நடவாமல் இருக்க வேண்டும், மூன்றாவது ஆவியின்படி நடக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மூன்றும் இருந்தால்தான் அங்கே சொல்லப்பட்டபடி பாவத்துக்கு நான் மரிக்க முடியும். அப்போ நான் இன்னும் மாம்சம்படி நடந்தால் பாவத்துக்கு மரிக்க முடியாது, என்றால் மாம்சம் பலம் கொண்டு இருக்கிறது. அப்போ அவயங்கள் எல்லாம் மாம்ச இச்சையின்படி அந்த அவயங்கள் எல்லாம் இயங்கும். அப்போ அதனால தான் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்காண்டு நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லது வெறும் கிறிஸ்தவனாக மாத்திரம்தான் இருக்கிறேனான்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால்தான் பாவத்துக்கு இன்னும் மரிக்கவில்லை, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறார்கள், ஆவின்படி நடப்பதில்லை. ஏன்னா அவங்க செய்கிற கிரியைகளை பார்க்க தெரியும், அவங்க செய்கிற காரியங்களை பார்க்க தெரியும். இவர்கள் ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களா அல்லது மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறாள் என்று சொல்லி அவங்களுடைய கிரியை பார்க்க நமக்கு தெரிய வரும். அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும், மாம்சத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். ஸோ 2வது நாங்கள் பார்ப்போம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஸோ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அதான் முதலே நான் உங்களுக்கு சொன்னேன், பாவத்துக்கு மரித்தால்தான் அடுத்தது அடக்கம் பண்ணப்படுதல் நடக்கும். உலக ரீதியாக அப்படி தானே, மரித்தவர்களை தான் அடக்கம் பண்ணுவார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் அடக்கம் பண்ண மாட்டார்கள். அப்படி அடக்கம் பண்ணால் அது கொலை செய்கிறார்கள். அப்போ ஒரு ப்ரொசஸை நாங்கள் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் முதலாவது பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அப்போ பாவத்துக்கு மரிக்க வேண்டும் என்றால் 3 காரியங்களை செய்ய வேண்டும். அதான் நாங்கள் பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், மாம்சத்தினாலே நடத்தப்படாதபடி இருக்க வேண்டும், ஆவினாலே நடத்தப்பட வேண்டும். இந்த 3 செய்யும் போது பாவத்துக்கு நான் மரிக்க முடியும். அப்போ மரிக்கும் போது 2வது ப்ரோசஸ் என்ன வந்தால் அடக்கம் பண்ணப்படுவார்கள். அதான் சொல்லப்படுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அப்போ நாம் பாவத்துக்கு மரித்து நாம் எழுப்பப்பட வேண்டும். அதான் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், இப்போ அடக்கம் படுகிறோம். எதற்கென்றால் நாம் ஒரு புது சிருஷ்டியாக எழுந்திருக்க, தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் எழுந்திருக்க. அப்போ அதற்காகத்தான் எப்படி பார்த்தீங்கன்னா, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிதாவின் மகிமையால் எழுப்பப்பட்டாரோ அதே போலத்தான் பாருங்கள், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்போ என்னுடைய நடக்கை எப்படி இருக்கிறது? புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளுகிறோமா அல்லது இன்னும் பழைய ஆதாமுக்குரிய சாயல் நமக்குள் இன்னும் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் ஆதாமின் சாயல் இன்னும் இருக்கிறதா? அல்லது கிறிஸ்துவின் சாயல் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அப்போ ரட்சிக்கப்பட்டோம் சொல்வதை விட்டுட்டு நம்முடைய கிரியை நாம் பரிசோதித்து பார்ப்போம். அப்போ நம்முடைய சாயல் என்ன சாயலில் நாம் இருக்கிறோம்? ஆதாமின் சாயலில் இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவின் சாயலிலே நாம் இருக்கிறோமா? ஆதாமின் சாயல் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாவ காரியங்கள் தான் ஆதாமின் சாயல். கிறிஸ்துவின் சாயல் பாருங்க, அதுதான் புது சிருஷ்டி. அப்போ அதுக்காகத்தான் நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்போ அந்த ப்ரொசஸ் இல்லாட்டா நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. சொல்லிக்கொள்ளலாம் தேவனுடைய பிள்ளை என்று, நாம் சொல்வதனாலே நாம் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. பரலோகம் சொல்ல வேண்டும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி, நாம் சொல்லக்கூடாது.
நாம் செய்கிற கிரியைகளை வைத்து நாம் சொல்லிக் கொள்கிறோம். நான் ஊழியம் செய்கிறேன், தசமாம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன், எல்லா ஜெப கூட்டங்களுக்கும் நான் கலந்து கொள்வேன், ஒன்றே நான் மிஸ் பண்ண மாட்டேன், ஒவ்வொரு உபவாச கூட்டங்களுக்கு போகிறேன், வீட்டு கூட்டங்களுக்கு நான் தவறாமல் கலந்து கொள்ளுகிறேன், சுவிசேஷ கூட்டத்துக்கு நான் போகிறேன். ஸோ அதை வச்சு நாம் சொல்ல முடியாது. ஆனால் இதில் சொல்லப்பட்டபடி யார் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். 2வது, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்போ இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? உங்களோட வாழ்க்கையில் இருக்க அந்த காரியங்கள்? பாவத்துக்கு மரித்திருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? மாமிசத்தினாலே நடத்தப்படாதபடி இருக்கிறீங்களா? ஆவிப்படி நடத்தப்படுகிறீர்களா? அப்படிப்பட்டவங்கள் தான் பாவத்துக்கு மரிப்பாங்க. அப்போ பாவத்துக்கு அப்படிப்பட்ட மரித்தவங்கள் தான் அடுத்த ப்ரொசஸ் என்னவாம்? அடக்கம் பண்ணப்படுவாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு அவங்க புது சிருஷ்டியாக எழுந்திருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு கூட. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ ஞானஸ்தானம் எதற்கு அடையாளம் என்றால் அவருக்குள், அதான் சொல்லப்படும், அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம். அப்போ மரணத்துக்கு நாம் போகிறோம், பாவத்துக்கு மரிக்கிறோம் நாம். அதான் ஞானஸ்தானம். இன்றைக்கு ஞானஸ்தானம் வெளியரங்கமாக நாம் எடுக்கிறோம், ஆனால் உண்மையாக பாவத்துக்கு மரிக்கவில்லை. பாருங்கள், எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தும் இன்னும் பழைய மனுஷனுக்குரிய ஆதாமின் கிரியைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னும் மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறார்கள், இன்னும் இச்சையினாலே நடத்தப்படுகிறார்கள். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். அது உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள். அப்போ ஞானஸ்தானம் என்னென்றால் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அதுதான் ஞானஸ்தானம், பாவத்துக்கு மரிக்க வேண்டும். அப்போ மரித்த பாருங்கள், மூழ்கி வெளியில் எழும்பும் போது அத்தான் பார்த்தீங்கன்னா புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடுத்த ப்ரொசஸ் என்ன? அவரோடு கூட நாம் புது சிருஷ்டியாக நாம் எழுந்திருக்கிறோம். அதான் அந்த ப்ரொசஸை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ பாருங்கள், இந்த காரியத்தை பார்க்கும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். முதல் காரியம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். 2வது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்போ இந்த ப்ரொசஸை நாம் செய்யாட்டா தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற முடியாது. அப்போ இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம் தான், ஆனால் ரட்சிக்கப்பட்டவள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, செய்ய வேண்டிய அந்த வேலை இருக்கிறது, அந்த கிரியை இருக்கிறது. அதான் கர்த்தர் பார்க்கிறார், என்ன கிரியை செய்கிறான். ரட்சிக்கப்பட்டான் தான், அவன் என்ன செய்கிறான்? நாட்டுக்களையும் கிறிஸ்தவனாய் மாத்திரம் போய் வருகிறானா? அப்போ பாவத்துக்கு மரிக்கிறதுக்கு என்ன கிரியை செய்கிறான்? கர்த்தர் எல்லாம் பார்க்கிறார், எல்லாம் எழுதி வைக்கிறார் புஸ்தகத்திலே. நம்முடைய கிரியை எல்லாம் ஆண்டவர் எழுதி வைக்கத்தான் அவனுடைய கிரியை கேட்ட பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ இன்னும் பாவத்தாலே நடத்தப்படுகிறோமா? இன்னும் பாவத்துக்கு நாம் மரிக்கவில்லையா? நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையை. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பாவத்துக்கு மரிக்கிறது கேட்ட கிரியை நாம் செய்ய வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளுடைய வாழ்க்கை முதல் வர வேண்டும். கிறிஸ்தவனாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை வர வேண்டும். அப்போ அதற்கேட்ட கிரியை நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதான் அந்த உன்னத பலன். அதான் தரித்திருங்கிற நான் சொல்லுகிற, காத்திருங்க சமூகத்திலே, அந்த உன்னத பலத்தாலே நிரப்பப்படுவீங்க. அப்போ அந்த உன்னத பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு காத்திருக்க டைம் இல்லை. 24 மணித்தியாலம் அநேகருக்கு அது போதாமல் இருக்கிறது. டைம் போகிறதே பல பேருக்கு தெரிகிறது இல்லை. அவ்வளோ பிஸி ஆகிட்டார்கள், உலக காரியத்திலே அவ்வளோ பிஸி ஆகி விட்டார்கள் எல்லாரும். ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணுவது, கடமைக்காக வேதத்தை வாசிப்பது, கடமைக்காக கர்த்தரை தேடுவது, அதோடு கிறிஸ்தவனுக்குரிய கடமையை செய்தாச்சு. ஆனால் நாம் பாவத்துக்கு மரிப்பதற்கேற்ற கிரியையும் செய்யவில்லை. அதனால்தான் பிசாசு என்ன செய்கிறான்? அந்த பாவத்தின் மூலமாக அநேகரை வஞ்சித்து மாம்சத்தை தூண்டிவிட்டு மாம்சத்திலே நடக்க வைக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அநேகர் பார்த்தீங்கன்னா சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதான் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதான் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள். முத்திரை பெற்றுக்கொண்டு வந்தான், ஆனால் இத்தனை பேர் துக்கப்படுத்துகிறோம் ஆவியானவரை. அப்போ ஆவியானவர் மௌனமாகி விட நாம் வைக்கக்கூடாது. அவருடைய சத்தியத்தை எப்போதும் கேட்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும்.
அப்போ நானும் நீங்களும் பாவத்துக்கு மரிக்க வேண்டும், ரெண்டாவது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ண வேண்டும். அதான் மிக மிக முக்கியம். ஸோ அடுத்த முறைக்கு 3வது 4வது 5வது நாம் தியானிப்போம். என்ற அந்த 5 காரியங்களை நாம் செய்யும்போது தான் தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். அப்போ இந்த ப்ரொசஸை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். ஏன்னா இனி காலம் செல்லாது, கர்த்தர் வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து மனம் திரும்புவோமாக. ஸோ அடுத்த முறைக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.